அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவென்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்கு உயர்ந்திருப்பேன். இந்த வசனத்தை கேட்டு கொடுக்குற தேவ ஜனங்களே, நம் அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், நியாய தீர்ப்புகள், வாக்கு தத்தங்கள், நன்றிகள், ஸ்தோத்திர பலிகள் சொல்லி அவரை துதிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் உயர்ந்தரப்பா, தேவர்களுக்கெல்லாம் தேவனப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, உண்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லைப்பா, உண்மை இல்லாமல் எங்களுக்கு சமாதானம் இல்லை. உம்முடைய வசனம் இல்லாமல் தகப்பனே எங்கள் நாட்கள் தகப்பனே சிப்ப கடந்து போக்குறது ராஜா. உம்முடைய வசனங்களும் வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே அதிசயம் அற்புதம் தகப்பனை எங்கள் வாழ்க்கை நிகழ தகப்பனே சப்பா, எங்களை தகப்பனே சப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் செய்யுங்க ராஜா. நாங்கள் எதிர்பார்க்குற காரியம் வாய்க்க செய்யுங்க தகப்பனே சப்பா. சோத்திரங்க தவி உடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது ராஜா. ஆண்டவரே சப்பா, உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது ராஜா. ஆண்டவரே சோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிரந்தரம் இல்லைப்பா. சோத்திரங்க தவி இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறது இல்லை தகப்பனே சப்பா. சோத்திரங்க தவி. ஆகவே தகப்பனே, இந்த பூமியில் வாழ்கிற நாட்களான தகப்பனே உண்மை போல பரிசுத்தமாக வாழ்ந்து தகப்பனே ஆண்டவரே சோத்திரங்க தவி உம்முடைய நித்திய வாழ்வுக்கு எங்கள் எல்லோரையும் சுதந்திரமாக அங்கே மாற்றுங்க தகப்பனே சப்பா. சோத்திரங்க தவி. நாங்கள் உம்மோடு 1000 வருஷம் தகப்பன அரசாலையில் காணப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே சப்பா, பாவத்துக்கு செத்து நீதிப்புக்கு பிழைத்திருக்க கிருபதங்க ராஜா. சோத்திரங்க தாவி. படிக்கிற பிள்ளைங்க, வாழை பிள்ளைகள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆண்டவரை திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசிரியங்க ராஜா. எல்லோருடைய காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. சோத்திரங்க தாவி. துதி கனமாகியும் யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென்.